நிராகரிப்பு. இந்த நிராகரிப்பு இருக்கே ரொம்ப கொடுமையான ஒரு வலிங்க. நம்மள ஒருத்தருங்க நிராகரிச்சுட்டாங்கன்னா, அந்த வலியிலேருந்து நம்ம மீண்டு வர்றதே பெரிய பாடா இருக்கும். நம்மள ஒருத்தருங்க நிராகரிக்கிறாங்கன்னு நம்ம அவங்கக்கிட்ட விளக்கத்த கேட்டோம்னா, அவங்க குடுக்குற விளக்கம் நியாயமாவும் இருக்கலாம். சில சமயத்தில நியாயமே இல்லாம இருக்குங்க. அந்த மாரி நியாயமே இல்லாம அவங்க சொல்லும்போது, நம்ம கோவப்படவோ, உணர்ச்சி வசப்படவோ, அவங்க கிட்ட போய் நம்ம வாதாடவோ கூடாது. ஆர்கியுமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா, நம்ம ஆர்கியுமெண்ட் பண்ணாலும், அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில அப்போ இருக்க மாட்டாங்க. புரியாத ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லப்போனா, அதே ஒரு பிரச்சனையாயிடும். நம்ம அங்கேருந்து அமைதியா நம்ம விலகி வந்துறது ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். காலம் அவங்களுக்கு நிச்சயமா புரிய வைக்குங்க. நம்ம நல்லவங்களா இருக்க பட்சத்தில, நம்ம மேல தவறே இல்லாத பட்சத்தில, நிச்சயமா அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. அவங்களே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நம்மளே அவங்கள மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசும் மாறிடும். அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற அளவுக்கு காலம் மாத்திடும். அந்த காலத்தை வர வைப்பார் நம்ம முருகர் தந்தை. யார் நம்மளை நிராகரித்தாலும் நம்ம முருகர் தந்தை நம்மளை நிராகரிக்கவே மாட்டார். நம்ம என்ன தவறு செஞ்சாலும் சரிங்க, அந்த தவறை திருத்தி நம்மளை நெஞ்சோடு அணைச்சிக்குவார். அதே மாதிரி நம்ம தவறே செய்யாத பட்சத்தில், நம்ம நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில், நம்ம நல்லவங்கன்னு எல்லாருக்கும் காட்டி நம்மளை தலை நிமிர்ந்து வாழவும் வைப்பார். நம்மளை நிராகரிச்சுட்டு போனவங்கள பற்றி நம்ம நினச்சி கவலைப்படவே கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம முருகரோட தந்தையோட அருளாலையும், அவர் கொடுக்குற தைரியத்தாலையும், அவர் நமக்கு துணையாக இருக்கிறதுனாலையும் நம்ம அடுத்த கணமே நம்ம வாழ்க்கையை பற்றி யோசித்து, நம்ம அது எப்படி முன்னேற போகிறோம், நம்ம யாருன்னு சாதிக்கணும். நம்மளை நிராகரிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம யாருன்னு நம்ம காட்டணும். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அவங்கள நம்ம பழி வாங்கவோ, கோவப்படவோ, அவங்கள நம்ம போய் எதுவுமே செய்யவோ வேண்டாம். ஏன்னா, அதெல்லாம் பண்ணி நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நமக்கான வாழ்க்கை என்ன? நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது? நம்ம என்ன எப்படி முயற்சி பண்ணி எப்படி முன்னேற போகிறோம்ன்றது நம்ம கவனத்தில் இருக்கணும். நம்மளை நியாயமே இல்லாமல் நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளை புரிஞ்சிக்காம நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம வருத்தப்பட தேவையே இல்லை. புரியாமல் அவங்க போனாங்கன்னா, ஒரு நாள் புரிஞ்சு வரதான் போகிறாங்க. அப்படியே வரலனா கூட என்னங்க, புரிஞ்சிக்காத அன்பு என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது நீடிக்காது. நம்மளை புரிஞ்சிக்கிட்டு, நம்மளை என்றைக்குமே நமக்கு துணையாக இருந்து, நம்ம மேலே முழுமையாக அன்பு காட்டக்கூடியவர் நம்ம முருகர் தந்தை. அதனால் நம்ம அவரை மட்டுமே இறுக்கமாக பிடிச்சிப்போங்க. வாழ்க்கையில் எல்லாத்துலையும் நம்ம ஜெயிக்க போகிறோம். நம்மளை நிராகரிச்சுட்டு போனவங்க நம்மளை தேடி நிச்சயமாக வர வைப்பார் நம்ம முருகர் தந்தை.